பிரைஸ் தி லார்ட். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் என்று யோவான் 5:14 நாம் வாசிக்கிறோம். 38 வருஷமாக வியாதி நிமித்தம் பெஸ்தா குளத்தினடிலே சுகத்திற்காக ஒருவன் படுத்து கிடக்கிறார். இயேசு அவனை தேடி சென்று உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகமாக்குறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை சுகமாக்கினார் என்கிறதை அவன் இயேசுவின் மூலமாகவும் அறியவில்லை, பிறர் மூலமாகவும் அவன் அறிந்தவனாக காணப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் பின்பு அவனை சந்திக்கும்போது தேவாலயத்திலே அவனை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் ஏற்கனவே ஒரு தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற பழக்கமுள்ளவனாக இருந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் அவ்விதமாகவே தேவ ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், நல்லதொரு காரியம். ஆனாலும் இயேசு நமக்கு சொல்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தடைகள் பல ஆண்டுகள் நம்மில் இருக்கும் என்று சொன்னால், அல்லது வெகு காலமாய் தடை இருக்கும் என்று சொன்னால், நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மில் இருக்கிற பாவங்களை நாம் அதை விட்டு விலகும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்கிறதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி. என பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடை என்கிறது நம்முடைய பாவம் என்கிறதை வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறபடியினாலே அதை விட்டு விலகுவோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எளிதாய் பெற்று வாழ்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.